ஆனால் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. எப்படி நான் முருகரை கும்பிட்றது? எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எப்படி என்ன ப்ரேயர் சொல்லணும்? எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவும் தெரியல. நான் இப்போதைக்கு ஓம் சரவணபவ மட்டும் சொல்கிறேன். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணால் இன்னும் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் முருகர்கிட்ட இருந்து நான் இன்னும் முருகரோட க்ளோஸ் ஆக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸோ, இல்லை நான் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸோ, தெரிஞ்சவங்களோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முருகர் காயத்ரி மந்திரம் வந்து ஒரு பெஸ்ட்டான மந்திரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம். ஒரு ஜஸ்ட் 3 லைனர் தான். ஸோ முருகர் காயத்ரி மந்திரம் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 9 முறை சொல்லலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 11 முறையா 108 டைம்ஸ் சொல்கிறீங்கன்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஒரு மந்திரம் சொல்கிறோன்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால எல்லா நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும். முருகர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் முருகான்னு சொன்னால் மட்டுமே கூட போதும். அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே வாரி வாரி கொடுப்பாரு. அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த மந்திரம் வந்து நம்மை காப்பாற்றும் மந்திரம். நமக்கு யாராவது தீய நினைப்போடு நம்மளை பாதிக்கணும்னு வந்தாலோ இந்த மந்திரம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், சோர்வுகள், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் தட்டி கொடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளை ரொம்ப நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான ஒரு மந்திரம்னே சொல்லலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். வாழ்க்கையில் நான் வெறும் வெற்றி அடையணும் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா, எஸ் இது வந்து ஒரு வெற்றிக்கான மந்திரம். அடுத்தது, மனசுக்கு நிறைய அமைதியை கொடுக்குற மந்திரம். தினமும் இந்த மந்திரத்தை சொன்னால் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். எண்ணங்கள் வந்து ரொம்ப எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ அடுத்தது, நம்ம இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஹெல்த் ரீசன்ஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம். இல்லை ஸ்டடீஸ்லேயோ கரியர்லேயோ ஒர்க்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட்ஸ் அண்ணா தம்பி யாருக்காகவாலும் இருக்கட்டும். ஸோ பிணியாலோ படிப்புனாலோ இல்லை வேலைனாலோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அதில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னா திஸ் இஸ் யுவர் கோ டு மந்திரம். ஸோ நீங்கள் இந்த மந்திரத்து வந்து சூட்டபிள் டைம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டைமில் சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான மந்திரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு 2 தடவை படித்து பாருங்கள், இல்லை ஒரு தடவை எழுதி பாருங்கள். ரிப்பீட்டடாக நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பை ஹார்ட்டாக உங்கள் மைண்டில் உட்காந்துரும். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகர் நம்மளோட நிற்பார். முருகா சரணம்.